அன்பார்ந்த தமிழ் உறவுகளே வணக்கம். நான் ஒரு முறை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது கேரளாவிலேருந்து அஸ்ட்ரோ வேதிக் விஷன் அப்படிங்கிற ஒரு சோழி பிரசனம் பார்க்குறவங்களாட்டிருக்குது. அவங்க எனக்கு ஃபேஸ்புக் மூலிமா பார்த்ததில் என்னாச்சுன்னா, அவங்க சாகத்து அடிப்படையிலையும் சரி, மற்ற நம்ம பேர், நட்சத்திரம், ராசி, அது அடிப்படையிலும் சரி, நம்ம குலதெய்வத்தையும் வேண்டி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த ஃபேஸ்புக் மூலிமா. ஆஃபீஸ்க்கு அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு மூலிமா தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட ஆஃபீஸில் பேசினேன். அதில் தங்கல்லதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு எங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க. இப்போ பேசும்போது அவங்க இந்த மாதிரி விவராங்க சோழி பிரசனம் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது, அந்த மேடம் சிவகுமார் சார்கிட்ட பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகம் செய்தாங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி சிவகுமார் சார்கிட்ட நாங்கள் சோழி பிரசனம் பார்த்தோம். தொழிலுக்கு சரி, வீட்டுக்கு சரி, நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்ததில் சிவகுமார் சார் சொன்னதில் எல்லாமே துல்லிதமாக சொன்னார். இயற்கையாகவே நானே நினச்சி கூட பார்த்ததில்ல. இங்கே பார்த்ததுக்கு எத்தனையோ பக்கம் பார்த்துருக்கோம். அதை விட இங்கே பார்த்ததில் கொஞ்சம் நல்லா மனசுக்கு சந்தோஷமாகவே இருந்தது. அப்புறம் அவர் நிறையா விஷயங்கள் எனக்கு சொன்னதில் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அது சொன்னதை இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அது உண்மைதான், நடைமுறையில் உள்ள உண்மைதான். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அதுக்கு என்ன வழிமுறைகள், என்ன விவரம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு அவர் நம்மளுக்கு நல்லா வழிகாட்டு விதமாக சிவகுமார் சார் சொல்லி கொடுத்தாருங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் முயற்சி பண்ணி நல்லபடியாக ஓரளவுக்கு வந்தோம். அதனால் என்னை போல் கஷ்டப்படுறவங்க யார் இருந்தாலும் சரி, அந்த ஃபேஸ்புக்கில் அஸ்ட்ரோ வேதிக் விஷன்னு ஒரு இருக்குங்க. அதை பார்த்து நீங்கள் எல்லாம் பயன்படலாம்னு என்னுடைய விருப்பம். அது நீங்களே நல்லபடியாக வரணும்னு என்னுடைய தீராத ஆசைகள். அதனால் நீங்களும் ஒரு முறை பாருங்கள், நல்லபடியாக பயணிங்க. இதில் என்ன சொல்கிறேன்னா, சிவகுமார் சாருக்கு, அங்கே தங்களதா அக்காவுக்கும், அங்கே பணிபுரிகிற நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.